வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். போன வீடியோ பார்த்துருப்பீங்க. எப்படி மியூச்சுவல் ஃபண்ட் பிக் பண்ணணும், பெஸ்ட் மல்டி கேப் ஃபண்டுனா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். அதை தொடர்ந்து இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, சென்டிமெண்ட் அனாலிசிஸ். சென்டிமெண்ட்டாக ஸ்டாக்ஸ்லாம் எந்த ரேஞ்சில் இருக்குது? இப்போ வந்து தீபாவளி வரப்போகுது அடுத்த மாதத்தில். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாக்ஸ் ஏதோ பிக் பண்ண முடியுமா? அவனை டெக்னிக்கலாக சப்போர்ட் பண்ணுறாங்களா? இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டும் நடந்திருக்குது யூஎஸில். ஸோ அதை தொடர்ந்து இந்தியாவிலையும் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த சென்டிமெண்ட்டாக சில பல ஸ்டாக்ஸ்லாம் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ அதை பார்க்கலாம் குயிக்காக. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன நாலேஜ் ஷேர் பண்ணுறோங்கிறது புரியும். அப்போ தான் உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே ஸ்டோரி தான். அப்போ தான் எனக்கும் மோட்டிவேட் ஆகும். நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ அதை மட்டும் செய்யுங்க. குயிக்காக நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாக் என்ன நான் பார்த்து வச்சுருந்தேன்னா பஜாஜ் ஃபினான்ஸ். ஏன் பஜாஜ் ஃபினான்ஸுங்கிறது வந்து முக்கியமான கேள்வியாக இருக்கணும் எல்லார் மனதிலையும். ஏன்னா இப்போ தீபாவளி வரப்போகுது. ஸோ நீங்கள் மோஸ்ட்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் தீபாவளி இந்த மாதிரி ஏதோ ஃபெஸ்டிவல் சீசன்ஸில் தான் வந்து நிறையா ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ், இந்த வண்டி வாங்குறது, ஃப்ரிட்ஜ் வாங்குறது, வாஷிங் மிஷின் வாங்குறது, இதெல்லாம் வாங்குறது அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறது வந்து பஜாஜ் ஃபினான்ஸ். ஏன்னா நீங்கள் எந்த ஷோரூம் வண்டி ஷோரூம் போனீங்கனாலும் முதல்ல அவன் ஆஃபர் பண்ணுறது பஜாஜ் ஃபினான்ஸ் இஎம்ஐ ஃபெசிலிட்டி, 0% இஎம்ஐ. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ அது என்ன அதனால தான் இந்த ஸ்டாக் வந்து சென்டிமெண்டலாக க்ரோத் ட்ரெஜெக்ட்ரியில் இருக்கான். அதே மாதிரி ஃபண்டமெண்டல்ஸும் நமக்கு சப்போர்ட் பண்ணுது, ப்ளஸ் நமக்கு டெக்னிக்கலும் சப்போர்ட் பண்ணுது. இப்போ எப்படி இது டெக்னிக்கல் சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்கிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு இப்படி ஒரு சின்னதாக ஒரு ட்ரெண்ட் வரைங்களேன். இங்கே பாருங்கள், இப்படி ஜஸ்ட் இங்கே ஒரு ட்ரெயின் எடுத்து இந்த இந்த இதை வச்சு தான் போயிட்டுருக்கான். இப்போ நம்ம வந்து மந்த்லி சார்ட்டில் இருக்கோம், புரியுதுங்களா? இது வந்து மந்த்லி சார்ட்டு. ஸோ சுமாராக ஒரு 15 மாதமாக இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்கான், புரியுதுங்களா? இப்போ இதை பிரேக் பண்ணுறதுக்கு தான் அதிகமாக அவனுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது. இதை பிரேக் பண்ணுறதுக்கு தான் அவன் பார்த்துட்ருக்கான். ஸோ இதுதான் வந்து அவனுடைய ஆல் டைம் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் ஆல் டைம் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ட்ரெண்டை அவன் பிரேக் பண்ணிட்டான்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதை தான் நான் வந்து ட்ரெண்டும் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறேன். நம்ம வேணும்னா இந்த ட்ரெண்டை கூட நம்ம இப்படி லாங் டைம் ட்ரெண்டுக்கு கூட மாற்றி பார்க்கலாம், புரியுதுங்களா? இவனுடைய பாருங்கள், இதுதான் லாங் டைம் ட்ரெண்டு. இந்த ட்ரெண்டை உடச்சவொடனே இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ட்ரெண்டை உடச்சவொடனே எவ்வளோ பெரிய பார் ஓப்பன் ஆயிருக்குன்னு பாருங்களேன். இந்த பார் புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனோட, ஒரு சப்போர்ட் லைனோட பவர். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் அவன் உடச்சோடனே நல்ல ஒரு ரேலி கொடுத்து மேலே ஏறினான். இது வந்து 2020 கோவிட் டைமில் ஃபாலோ ஆனதுக்கப்புறம் ரேலி ரெக்கவர் ஆனது. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த இந்த ரேஞ்சை உடச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரேஞ்சை உடச்ச உடனே நல்ல ஒரு ஏற்றத்துக்கான அடித்தளமாக இருக்கும், புரியுதுங்களா? அப்படி இல்லை, இதை அவன் உடைக்க முடியலன்னா இங்கே ஒரு சப்போர்ட், குயிக்காக நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட். நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது கோவிட் டைம்ஸ்லேருந்து வருது. ஸோ இதை இங்கே சுற்றிட்டு கரெக்டாக தீபாவளி டைமோ இல்லை அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே அது வளர்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பொட்டென்ஷியல் அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாக்கு கண்டிப்பாக உங்கள் ரேடாரில் வாட்ச் லிஸ்ட்டில் கொண்டு வந்து பாருங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறான்னு. ஓகேங்களா? அடுத்த ஸ்டாக் ஏஷியன் பெயிண்ட்ஸ். ஏன் ஏஷியன் பெயிண்ட்ஸ்னு ஒரு ரெண்டு செகண்ட் யோசிச்சு பாருங்கள். லைக் என்ன ஒரு ஃபெஸ்டிவ் வந்தாலும் நம்ம வந்து முதல்ல வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது தான் யோசிப்போம். பொங்கல், தீபாவளி, இந்த மாதிரி தசரா, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம வந்து வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறதுக்கு தான் யோசிப்போம். ஓகேங்களா? அதில் லீடிங் கம்பெனியாக இருக்கிறவங்க ஏஷியன் பெயிண்ட்ஸ். இவனுதுலேயும் அதே தான். இப்போ இவன் இவன் சப்போர்ட்டு, இவனுடைய ரெசிஸ்டன்ஸ் லைனு அது எங்கே சுற்றிட்டு இருக்கான்னு பாருங்களேன். இவனும் அதே மாதிரி ஒரு நல்ல டெக்னிக்கல் பேட்டர்ன் தான் ஃபார்ம் பண்ணிட்டு வரான். ஸோ இங்கே ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டிங்கன்னா இதுதான் ஒரு சப்போர்ட், புரியுதுங்களா? அதே மாதிரி இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் அவனுடைய ஆல் டைம் ஹை ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கேயே வந்து ஒரு 15 மாதமாக 20 மாதமாக சுற்றிட்டு இருந்தவன், ஒன் செகண்ட், இங்கே பாருங்க, இதுலேயே இங்கேயே சுற்றிட்டு இருந்தவன் இதை உடைக்க முடியாமல் வெளியில் வந்துட்டான். பின்னாடி வந்துடுறானுங்க, புரியுதுங்களா? இது போகிறான், இதை உடைக்க முடியாமல் வந்துட்டான். ஸோ இந்த இந்த டைமுக்கு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, கண்டிப்பாக இதை உடைப்பான். காரணம் என்னென்னா, நமக்கு தீபாவளி ஸ்டோரி தான் நான் பிக் பண்ணுறேன். ஸோ தீபாவளி வர்ற மாதிரி இருக்குது, ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகுது, க்ரூட் ஆயில் விலை வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது மார்க்கெட்டில். அது வந்து ஒரு முக்கியமான கேஸ். ஏன்னா பெயிண்ட் உருவாக்குறதுக்கு க்ரூட் ஆயில் தான் ஒரு மெயின் சப்ஸ்டன்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்பப்பெல்லாம் க்ரூட் ஆயில் கம்மியாகுதோ நீங்கள் அதை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் கம்பெனி எல்லாமே நெக்ஸ்ட் ரேஞ்சுக்கு போயிட்டே இருப்பானுங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸும் ஒரு நல்ல டாப் பிக்ஸாக இருக்க போகுது தீபாவளி டைம் வரைக்கும் அப்படின்னு என்னுடைய அனாலிசிஸ் சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாக்கையும் உங்கள் ரேடாரில் கொண்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு எப்படி நடக்குது, நம்ம அனாலிசிஸ் எப்படி பண்ணுறது, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி போகுதா மார்க்கெட்டு, இல்லை என்ன சொல்ல வருது மார்க்கெட்டு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ
இன்னொன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்க பாருங்க. நெறைய டைம் இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு ரெக்கவரி தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்க பாருங்க. இந்த இடத்துல பாருங்க. கீழ போறான். ஆனா முடிக்கும்போது அவனால கீழயே வைக்க முடியல. ஸோ இது வந்து ஒரு நல்ல பை ரேஞ்ச். ஸோ நம்ம மார்க்கெட் திரும்பியும் விழுது. அ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க போயிட்டு அவனால உடைக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெசிஸ்டன்ஸ் உடைக்க முடியலன்னா, திரும்பி இங்க வந்து இந்த சப்போர்ட் லைன தான் எடுக்க போறான். புரியுதுங்களா? இந்த சப்போர்ட் லைன் தான் திரும்பி வந்து எடுக்க போறான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? கொஞ்சம் கொஞ்சமா பொசிஷன்ஸ் பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்படி மேல ஏறிட்டானா டபுள் சந்தோஷம். இப்படி அவனால ஏற முடியலன்னா, திரும்பி இங்க கீழ வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேல தான் போறான். ஏன்னா, இவனுடைய ஃபண்டமெண்டல்ஸ்லாம் நல்லா இருக்குதுங்க. லைக் ஏசியன் பெயிண்ட்ஸ் வந்து லீடிங் கம்பெனி. நம்ம வந்து சும்மா சின்ன சின்ன கம்பெனிஸ் எடுக்கல. ஓகேங்களா? இது வந்து ஏசியன் பெயிண்ட்ஸ் லீடிங் கம்பெனி இன் பெயிண்ட் இண்டஸ்ட்ரி. ப்ளஸ் நமக்கு வந்து டெக்கரேட்டிவ் பெயிண்ட்ஸ்க்கும் நெறைய உள்ள வந்திருக்கான். இப்போ அவனுடைய ரீசென்ட் டெவலப்மெண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, டெக்கரேட்டிவ் பெயிண்ட்ஸ்க்கும் வந்திருக்கான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கீ பாயிண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஸ்டாக்ஸ். அடுத்தது வேர்ல்பூல். ஏன் வேர்ல்பூல் சொல்றேன்னா, அவன் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்தாங்க. நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்தவன், நல்ல சப்போர்ட் எடுத்து திரும்பியும் ஒரு பிரேக் அவுட் குடுத்து போயிருக்கான். இது வந்து அகைன் இதுவும் மந்த்லி சார்ட். ஸோ இங்க பாருங்களேன், டவுன் ட்ரெண்டுன்னு என்ன சொல்றேன்னா, இங்க வந்து 2656 வரைக்கும் போனவன், ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் நல்ல ஒரு இறக்கத்துல இருந்திருக்கான். பாருங்க இது வரைக்கும் போட்டீங்கன்னா, இங்க 2606ல இருந்தவன், இப்ப எவ்வளோ 1200 வரைக்கும் கீழ வந்திருக்கான். புரியுதுங்களா? இந்த 1200 வரைக்கும் கீழ வந்திருக்கான். இங்க பாருங்க இங்க ஒரு லைன் போடுறேன். 1200 வரைக்கும் கீழ வந்தவன், இத பிரேக் அவுட் பண்ணிட்டு, ரீட்ரேஸ்மென்ட் நடந்துட்டு, திரும்பியும் மேல ஏறியிருக்கான். இங்க பாருங்க இத பிரேக் அவுட் அடைஞ்சவன், ரீட்ரேஸ்மென்ட் எடுத்துட்டு, திரும்பியும் அதே சப்போர்ட் லைன் எடுத்துட்டு திரும்பி மேல ஏறுறான். புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு நல்ல மூவ். ஸோ அவன் வந்து டக்குன்னு ஏற விரும்பல. அதுக்கு தகுந்த மாரி ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ஏறுறான். ஸோ நமக்கு வந்து இதுவும் ஒரு சப்போர்ட் பாயிண்ட். இதுவும் ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணிட்டு அவன் மேல போயிருக்கான். புரியுதுங்களா? இப்படி மேலே போயிட்டு திரும்பி கீழ வந்துட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவான். அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்புங்க. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் டார்கெட் வந்து ஆல் டைம் ஹை 2616. ஸோ இதுவே எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குன்னு பாருங்களேன். இந்த இடத்துல நம்ம பொசிஷன்ஸ் எடுத்தோம்னாலும், நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 25% வந்து ஆல் டைம் ஹைக்கே இருக்கு. புரியுதுங்களா? இத தாண்டி போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வேர்ல்பூல் அகைன் லைக் ஏன் சொல்றேன்னா, தீபாவளி அரவுண்ட் த கார்னர் சேம் ஸ்டோரிங்க. லைக் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி அந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் எல்லாமே வாங்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கட்டு. ஸோ மக்கள் வந்து இஎம்ஐல போடுறதுக்கு போவாங்க. அ அ அதனோட பெனிஃபிட் அடைய போறது வேர்ல்பூல், இந்த மாரி குரோமா ஸ்டோர்ஸ் இந்த மாரி ஸ்டோர்ஸ் தான் அடைய போறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒரு நல்ல ஸ்டாக்கு. இவனுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்க. லைக் ஃபண்டமெண்டல்ஸும் நல்லா தான் இருக்கான். ஸோ நம்ம வந்து இந்த ஸ்டாக்கையும் வந்து நம்ம ரேடாருக்குள்ள கொண்டு வரணும் முக்கியமா. ஓகேங்களா? அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, இண்டிகோ பெயிண்ட்ஸ். திரும்பியும் பெயிண்ட் செக்டார். பட் ஆனா இவன் வந்து ஒரு ஸ்மால் கேப். இவன் வந்து மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸாவும் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன் சொல்றேன்னா, இப்ப பார்த்துக்கிட்டீங்கன்னா, இவன் ரீசென்ட்டா தாங்க ஐபிஓ வந்தான். லைக் 21ல தான் வந்திருக்கான் பாருங்க. இந்த ஒரு ரேஞ்சில இருந்தவன், அவனால நிலைச்சு நிக்க முடியல. அவன் குடுத்த பிரைஸுக்கு ஐபிஓ பிரைஸுக்கு அவனால நிலைச்சு நிக்க முடியல. ஸோ என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் இறக்கி விட்டுருச்சு. ஸோ இது வந்து பிரைஸ் டிஸ்கவரி ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் முடிஞ்சோனே பிரைஸ் டிஸ்கவரி ரேஞ்ச் நடக்கும். லைக் மார்க்கெட் டிசைட் பண்ணும். இந்த ஸ்டாக்குக்கு இவன் பண்ற ரெவென்யூக்கு இவ்வளோதான்ப்பா பிரைஸ் இருக்கணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அது நடந்ததுக்கப்புறம் இங்க ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கான். எவ்வளோ 1600 சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு 40% ஏறி இருக்கான் பாருங்களேன் இங்க. இங்க மினிமம் பாயிண்ட்லேருந்து சாரி லோ பாயிண்ட்லேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1400 49% ஏறி இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல மூவ். இதே மாரி டவுன் ட்ரெண்ட்ல இருந்தவன், நமக்கு இப்போ கன்சாலிடேட் ஆயிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கான். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, லைக் இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கா? அதே மாரி இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு. ஓகேங்களா? இந்த சப்போர்ட் இங்க கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன நடக்குது? இங்க அடுத்து இங்க ரீட்ரேஸ்மென்ட் குடுத்துட்டு அடுத்த லெவலுக்கு போறதுக்கு பார்க்குறான். நல்ல இந்த டவுன் ட்ரெண்ட உடைச்சு மேல போயிட்டு ரீட்ரேஸ்மென்ட் குடுத்துட்டு அடுத்ததுக்கு போறான். ஸோ நம்ம அடுத்தடுத்த டார்கெட்டுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ஸ்டாக்கையும். இது வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்கு. கண்டிப்பா இது வந்து நம்ம பொசிஷன்ஸ் எடுக்கும்போது நமக்கு தகுந்த மாரி தான் எடுக்கணும். லைக் நம்மளுடைய ரிஸ்க் கெப்பாசிட்டி பொறுத்து தான் எடுக்க வேண்டியது சூழ்நிலை இருக்கு. ஏன்னா இவன் வந்து ஸ்மால் கேப். இப்போ இண்டிகோ பெயிண்ட்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே புரியும். ஸ்மால் கேப்னா வெறும் 7000 கோடி தான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வச்சிருக்கான். ஸோ இவனுடைய புக் வேல்யூ 1092 ரூவா. கரண்ட் பிரைஸ் வந்து 1481. ஸோ இண்டஸ்ட்ரி பிஇ 50. பிரைஸ் டு ஏர்னிங் நல்லா இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கும் நல்லா இருக்கு. 53.9%. ஸோ இதில் ஒன்றும் பெரிய ட்ராபேக்ஸ்லாம் இல்லை நமக்கு.
பப்ளிக் நிறையா இருக்குது. இதெல்லாம் ஒரு மேனேஜபிள் லெவலில் தான் இருக்காங்க. எஃப்ஐஐஸ், டிஐஎஸ்லாம். ஸோ இதுவும் ஒரு நல்ல ஸ்டாக் தாங்க. ஆனால் இது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஏறும். லைக் ஒரே நாளில் 10% ஏறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரே நாளில் 10% மைனஸில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் ரேடாரில் கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ரிஸ்க் அப்படைட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். பட் ஆனால் இது ஒரு நல்ல ஸ்டாக்கு. ஏறுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். யாராவது ஸ்டாக் மார்க்கெட் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் கற்றுக்கிட்டோம். ஸோ தட் எல்லாரும் வளரலாம், ஒன்றா வளரலாங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.